ஹலோ வியூவர்ஸ் 100 டேஸ் 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டே 51 இருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா மினி மியூசிக் பிளேயர் யூஸிங் பைத்தான். இதுக்கு நான் வந்து டீகின்டர்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான கோட்லாம் எழுதியாச்சு. அண்ட் நான் ஒரு தடவை இந்த கோட் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டேன். பிளேயர் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது மறுபடியும் உங்களுக்காக ரன் பண்ணுறேன். GUI எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, என்ன வெறும் ஒரே ஒரு பிளாக் பாக்ஸ் மட்டும் இருக்குன்ட்டு. அப்புறமா இங்கே கீழே இந்த ஆரோ கொண்டு வர்றது என்னோட ஓகே. இப்படி தான் வந்து இந்த மியூசிக் பிளேயர் இருக்கும். இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணுற சாங்ஸோட நேம் இருக்கும். அண்ட் இது வந்து டைம் லைன் பார். இது வந்து ப்ளே, பாஸ், ஸ்டாப், நெக்ஸ்ட், ப்ரீவியஸ், ரிப்பீட், லூப், லோட் ஃபோல்டர். அதாவது இந்த லோட் ஃபோல்டர் பட்டன் கொடுத்து கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற ஃபைல் டைலாக் ஓப்பன் ஆகும். அதில் நான் வந்து டெஸ்க்டாப்பில் சாங்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணதுனால அப்படி காட்டியிருக்கு. இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் வந்து 3 MP3 வச்சுருக்கேன். காப்பிரைட்காக எல்லாமே வந்து மலையாளம் சாங்ஸாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் பிஜிஎம்ஸ் தான். என்ன சொல்கிறதுனா, இப்போது நம்ம ஃபோல்டரில் இருக்க எல்லா MP3யுமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே கொடுத்தோன்னா ஒவ்வொரு சாங்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட், ப்ரீவியஸ், ரிப்பீட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீஷ்மா இப்போது நெக்ஸ்ட் கொடுத்தோம். சார்லி பிஷியம் ப்ளே ஆகுது. இப்போ ப்ரீவியஸ் கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் வரும் பிளானட் பிஷியம் ஓடிட்டு. இப்போ நெக்ஸ்ட் சார்லி, நெக்ஸ்ட் நீல நிலவே. ரிப்பீட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ ரிப்பீட் மோட் கொடுக்கும்போது ஒரே சாங் வந்து திரும்ப திரும்ப ப்ளே ஆகும். அதே மாதிரி லூப் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணியிருந்தோன்னா இந்த சாங் முடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த சாங்கில் இருந்து நமக்கு வந்து ஹோல் பிளேலிஸ்ட்டுமே திரும்ப திரும்ப ரன் ஆகும். ரிப்பீட் அண்ட் லூப்.
ஓகே. இப்போ ஒரு சாங் வந்து நம்ம லூப்ல இருக்கும்போது ஸ்டாப் பண்ணா, நெக்ஸ்ட் சாங்க்கு அப்படியே ப்ளே ஆக ஆரம்பிச்சுடுது. ஸோ ரிப்பீட் அண்ட் லூப் 2மே ஸ்டாப் பண்ணிட்டா தான் 2மே ரெட்டா மாறுனதுக்கப்புறம் ஸ்டாப் குடுத்தா தான் வந்து ஸ்டாப் ஆகுது. இல்ல ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. ஸோ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு மினி மியூசிக் பிளேயரோட GUI. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.